இது வரைக்கும் நான் ஒர்க் பண்ணாத ஒரே ஸ்டார் அவரோட வேலை செய்யணும். ரஜினி சார் கமல் சாரோட காம்பினேஷன் வருதுன்னாங்க, அதுல நீங்க இருக்கீங்கன்ற மாதிரி கேள்விப்பட்டோம். நடந்துச்சுன்னா பட் அதிகமா நீங்க போட்டோஸ் எடுத்திருக்கீங்களா சார் அவரோட? அவரோட பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு ரீசெண்டா போனேன், என்னை கூப்பிட்டாரு, போனேன். ஆனா அடா அடா அடா. மேபி ஃபியூச்சர்ல ஒர்க் பண்ணுவோம். சிம்பு வெற்றிமாறன் சாரோட காம்பினேஷன். அசுரன் கிடைக்கலையே, சைவத்துக்கு கிடைக்கலையே, அங்காடி தெரு கிடைக்கலையே, வெயில் கிடைக்கலையே, ஆயத்தலூரன் கிடைக்கலையே, மதராஸ் பட்டம் கிடைக்கலையே, எல்லாருமே ஒரு சொல்லிட்டே இருந்தாங்க. அதை உடைச்சு எனக்கு ஃபர்ஸ்ட் நேஷனல் அவார்டு வாங்கி கொடுத்தது சுதா. வந்து இஸ் ஆல்வேஸ் ஸ்பெஷல். அதனால என் 100வது படம் வந்து சுதாவோட டைரக்ஷன்ல தான் இருக்கணும்னு நான் ஆசைப்பட்டு இப்ப பராசக்தி வந்து அவங்களோட டைரக்ஷன்ல பண்றேன். சார் ஆக்சுவலா வந்து அவங்க ஒரு ரெமான் சாருடைய பில்லர் அவங்க தான். ரெமான் சார் வந்து மியூசிக் பயங்கரமா பண்ணுவார், பட் ஃபினான்ஷியலாலாம் அவருக்கு அந்த அளவுக்கு இது கிடையாது. அவர் எப்பவுமே வேலைன்னு இருப்பாரு. ஷீ இஸ் அ கிங் மேக்கர். அவங்க போட்டோ செஷன் சார். அதை பார்த்து நீங்க டக்கு டக்குன்னு உங்களுடைய கருத்து சொல்லணும். இது வந்து 2008 அந்த டைம்ல. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் நான் சாரை மீட் பண்றேன். அவர் ஃபர்ஸ்ட் நான் ரொம்ப சின்ன பையனா இருந்தனால நான் ஷூட்டிங் பார்க்க வரேன்னு நினச்சிட்டாரு. பார்த்துட்டே இருந்தார், என்ன இந்த பையன் இங்கே சுற்றிக்கிட்டே இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டார், யார் அதுன்னா மியூசிக் டைரக்டர்னு. அவர் ஷாக் ஆகி வந்தார், வா வா வான்னு உட்கார வச்சாரு. இன்னும் இவ்வளோ சின்ன பையனா இருக்கு அப்படின்னு சொல்லி. ரொம்ப ஹம்பிள் பர்சன். எப்படி டவுன் டு அர்த்தாக இருக்கலாம் அப்படிங்கிறது வந்து அவர்கிட்ட தான் எல்லாருமே கற்றுக்கணும். அவர் தான் நம்மளுடைய ஸ்டார்ஸ்க்கெலாம் வழி வகுத்துருக்காரு. இப்படி தான் இருக்கணும், ஒரு டவுன் டு அர்த்தாக இப்படி தான் இருக்கணும், ஹம்பிளாக இப்படி தான் வாழணும் அப்படின்னு நிறைய. ஹிஸ் டாட் அஸ். இஸ் a great man. ஓகே. ஆஹா. நான் இது வரைக்கும் நான் ஒர்க் பண்ணாத ஒரே ஸ்டார் வந்து கமல் சார் தான். அவரோட வேலை செய்யணும். ஆனால் அவர் கம்பெனியில் நான் அமரன் பண்ணேன். அவர் கம்பெனிக்கு அந்த படம் பெரிய ஹிட்டு, பெரிய லாபம் கொடுத்தது. சினிமாக்காக நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணி நிறைய பணம் இழந்திருக்காரு. அந்த ஆர்ட் ஃபார்முக்கு தான் அவர் சம்பாதிச்சது எல்லாமே ஆர்ட் ஃபார்முக்கு தான் திருப்பி கொடுத்தாரு. அவர் எடுத்துகிட்டு போகல, அவர் திருப்பி கொடுத்து அதிலேயே பணம் வந்து இழந்து அங்கேயே திருப்பி இருந்தார். அதனால சினிமா அவருக்கு எப்போ எது கொடுத்தாலும் நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். இவர் நிறைய சம்பாதிக்கணும், இவர் நிறைய வந்து அவர் விக்ரம் படம் ஹிட் ஆனதோ இல்லை அமரன் ஹிட் ஆனது போது ஐ ஃபெல்ட் வெரி ஹாப்பி ஃபார் ஹிம். இவர் ஜெயிச்சார்னா எல்லாருமே சந்தோஷப்படுவோம். ஏன்னா அவரோட பேஷனும் அவர் திருப்பி அதை எடுத்துட்டு வந்து எங்க போடுவார்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஓகே சார், இப்போ அடுத்து ரஜினி சார் கமல் சாரோட காம்பினேஷன் வருதுன்னாங்க, அதுல நீங்க இருக்கீங்கன்ற மாதிரி கேள்விப்பட்டோம். அது நடக்குமான்னு தெரியல, நடந்துச்சுன்னா பட் நடந்தா ரொம்ப சரியலா இருக்கும் சார். நான் வந்து ஃபர்ஸ்ட் படம் வெயில் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் எனக்கு 2வது படமே அஜித் சார் கொடுத்தாங்க. அப்படி ஒரு பெரிய ஸ்டார் வந்து ஒரு டெபியூ கம்போசருக்கு 2வது படம் கொடுத்தது ரொம்ப பெரிய விஷயம். அது எனக்கு பெரிய ஒரு ஸ்டேஜாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் இப்போ குட் பேட் அக்லி சேர்ந்து பண்ணி பிளாக் பஸ்டர் அந்த படம். அவரோட பெரிய ஷேர் பண்ணுச்சு அந்த படம். ஐ எம் வெரி ஹாப்பி இந்த 2 படங்கள் அஜித் சார் கூட வேலை செஞ்சு. பட் அதிகமா நீங்க போட்டோஸ் எடுத்திருக்கீங்களா சார் அவரோட? அவரோட பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு ரீசெண்டாக போனேன், என்னை கூப்பிட்டாரு, போனேன். ஆனால் ஃபோட்டோ எடுத்துக்கல. ஏன்னா அவருடைய ஃப்ரீடமை நான் கெடுக்க விரும்பலை. ஏன்னா ஃபோட்டோ கொடுக்கலன்னு நான் சாதாரணமாக கேட்கலாம், அவர் கொடுப்பாரு. பட் ஐ வாண்டட் ஹிம் டு பி இன் ஹிஸ் ஓன் ஸ்பேஸ் அண்ட் நாட் ட்ரபிள் ஹிம் ஃபார் ஃபோட்டோஸ். பட் அவரோட வேலை செஞ்சது ரொம்ப சந்தோஷம். அந்த ஒரு ஹிட் படத்தில் குட் பேட் அக்லி சேர்ந்து வேலை செஞ்சது ரொம்ப சந்தோஷம். Oh, that's very nice sir. சிம்பு வந்து எனக்கு ஸ்கூல்லேருந்து பழக்கம். ஸ்கூலில் நான் வந்து செட்டிநாட் படிக்கும்போது அவர் ஆஷ்ரமில் படிச்சிருந்தார். கல்ச்சுரல்ஸில் வந்து நாங்களாம் ஆப்போசிட் டீம். ஸோ உடனே கேட்பார், என்ன பாட்டு வாசிக்கிறேன், என்ன பண்ண போகிறேன், என்ன பாட்டு. அவர் வந்து ட்ரம்ஸ் வாசிப்பார், நான் வந்து கீபோர்டு. ஸோ எங்கள் ஆஷ்ரமுக்கும்
செட்டிநாடுக்கும் தான் மேக்ஸிமம் காம்படிஷன் இருக்கும். ஆ ஸோ அவர் வந்து என்ன பாட்டு வாசிக்கிறேன், என்ன ரிஹர்ஸ் பண்ணுறீங்க பார்த்துடலாம் அப்படிலாம் ஒரு பயங்கர காம்படிஷனாக இருக்கும். அதுக்கப்புறம் காலை சேர்ந்து ஒர்க் பண்ணோம். மேபி ஃப்யூச்சரில் ஒர்க் பண்ணுவோம். வெற்றிமாறன் படம் நடந்துச்சுன்னா சேர்ந்து ஒர்க் பண்ணுவோம். சார் சிம்பு வெற்றிமாறன் சாரோட காம்பினேஷன் நடந்தால் சந்தோஷம். அது ஒரு படம் ஷூட்டிங் ஆரம்பிக்கிற வரைக்கும் நமக்கு ஒரு படம் நடக்குமா நடக்காதான்னு நமக்கு தெரியாது. பட் நீங்கள் சிரிக்கிறதுலே லைட்டாக தெரியுது. கன்ஃபார்ம் ஆன மாதிரி நாங்கள் எடுத்துக்கிறோம்னு நினைக்கிறேன். அடுத்தது அதாவது நான் 75 படம் பண்ணிட்டேன் அந்த டைமில். ஆனால் எனக்கு நேஷ்னல் அவார்ட் கிடைக்கல அப்படின்னு பயங்கரமான ஒரு இது இருந்துச்சு. அசுரன் கிடைக்கலையே, சைவத்துக்கு கிடைக்கலையே, அங்காடி தெரு கிடைக்கலையே, வெயில் கிடைக்கலையே, ஆயத்தலூரன் கிடைக்கலையே, மதராஸ் பட்டம் கிடைக்கலையே, எல்லாருமே ஒரு சொல்லிட்டே இருந்தாங்க. அதை உடைச்சி எனக்கு ஃபஸ்ட்டு நேஷ்னல் அவார்டு வாங்கி கொடுத்தது சுதா. அவங்களோட நான் வேலை செஞ்ச முதல் படம். ஸோ எனக்கும் அதில் தேசிய விருது, சூர்யா சாருக்கும் அது ரெண்டும் அபர்ணாக்கும் எல்லாருக்குமே வாங்கி கொடுத்தது என்னோட சிஸ்டர். ஸோ சுதா வந்து இஸ் ஆல்வேஸ் ஸ்பெஷல். அதனால என் 100வது படம் வந்து சுதாவோட டைரக்ஷனில் தான் இருக்கணும்னு நான் ஆசைப்பட்டு இப்போ பராசக்தி வந்து அவங்களோட டைரக்ஷனில் பண்ணுறேன். சார் ஆக்சுவலாக வந்து அவங்க ஒரு ஸோ அந்த பராசக்தியுடைய பூஜையில் எடுத்த ஃபோட்டோ இது. நாங்கள் ரொம்ப நாள் ஆக்சுவலி அவர் சினிமாவுக்கு அந்த மெரினா டைமில் எனக்கு பழக்கம். என் ஸ்டுடியோவுக்கு நிறைய வருவார். ஆனால் நாங்கள் வேலையே செய்யலை. முதல்ல நாங்கள் சேர்ந்தது அமரனில். அவருடைய கெரியர் ஹையஸ்ட் கலெக்ஷன் வந்து அமரன் தான். ஸோ அதுக்கு நான் மியூசிக் பண்ணது எனக்கு சந்தோஷம். ஸோ புது காம்பினேஷன் அது. அடுத்து பராசக்தியில் என்னுடைய 100வது படத்துலையும் அவரோட சேர்ந்துருக்கேன். எங்கள் ஃபேமிலி ஆஃப் ரெஹ்மான் சார், எங்கள் பாட்டி, என்னோட ஃபேமிலி எல்லாருமே சிஸ்டர்ஸ். நிறைய பேசுவார், நிறைய கால் பண்ணுவார். அமீன் என் வீட்டுக்கு வருவார். ஸோ ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கேரிங் ஃபேமிலி. தேங்க்ஃபுல். சார் அப்போ பாட்டி பற்றி எதாவது சொல்ல முடியும்? எங்கள் பாட்டி வந்து அவங்க தான் ஆக்சுவலி ரெஹ்மான் சாருடைய பில்லர். அவங்க தான். ரெஹ்மான் சார் வந்து மியூசிக் பயங்கரமாக பண்ணுவார். பட் ஃபினான்ஷியலாலாம் அவருக்கு அந்தளவுக்கு இது கிடையாது. அவர் எப்பவுமே வேலைன்னு இருப்பார். பட் ஃபினான்ஷியலாக நீ இப்படி பண்ணணும், நீ இந்த இப்படி நீ வந்து இன்வெஸ்ட் பண்ணணும், இல்லை ஒரு இதில் நீ வந்து ஒரு லேண்ட் வாங்கணும், எல்லாமே அவங்க தான். நான் வந்து மியூசிக் டைரக்ஷன் பண்ண போறேன்னும் போது என்னை அவங்களுக்கு தெரிஞ்ச டைரக்டர்ஸ் கிட்டலாம் என்ன கூட்டு போனாங்க. ராஜீவ் மேனன் நிறைய பேர்கிட்ட கூட்டு போய் இவன் நல்லா பண்ணுவான் மியூசிக்னு என்ன ரெக்கமெண்ட் பண்ணாங்க. ஸோ அந்த ஷீ இஸ் அ கிங் மேக்கர் அவங்க. சார் அமீன் அடிக்கடி பேசுவார் சொன்னீங்களா? அவங்களோட வீட்டில் விளையாட அந்த அனுபவம்? விளையாடி இருக்கோம், நிறைய விளையாடி இருக்கோம். இப்போ நிறைய பாட்டு பாடுறாரு, அடுத்து மியூசிக் டைரக்டர் ஆக போறாரு. ஸோ ஹி இஸ் ஒர்க்கிங் ஆன் இட். ஓ நைஸ், வெரி நைஸ். ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் ரைட்டர்ஸ். என்னுடைய முதல் பாடல் அவர் தான் எழுதினார், வெயிலோடு விளையாடி, உருகுதே. அண்ட் ஒரு 50 படத்துக்கு மேலே எனக்கு சிங்கிள் கார்டு எழுதியிருக்காரு. ஸோ எனக்கு அப்படி ஒரு ரிலேஷன்ஷிப். நான் யாரையுமே யோசிச்சதே இல்லை. நம்ம இப்போ ஒரு ஆல்டர்னேட் யோசிப்போம், இந்த படம் வேற ஆள் கூட வேலை செய்வோம். நான் ஆல்டர்னேட் கூட யோசிக்காத ஒரு மனிதர். அவருடைய வரிகளுக்கு நான் கம்போஸ் பண்ணியிருக்கேன், என் டியூன்ஸ்க்கு அவர் எழுதியிருக்காரு. I miss him a lot. Everyone miss him, sir. அது வந்து he's there everywhere, but still ரொம்ப எல்லாருமே மிஸ் பண்றோம். சிறந்த இசையமைப்பாளருக்கான ஆஸ்கர் விருதை பெற்றார் ஜிவி பிரகாஷ் குமார். லலிதால வாங்குங்க, நிறைய பணம் சேவ் பண்ணுவீங்க.